இப்போ பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் வாலிபால் சொல்லித்தர போகிறோம். ஃபர்ஸ்ட் பேசிக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரன்னிங் கோர்ஸ். இது வந்து எப்படி பண்ணுறதுன்னா ஹாஃப் ரன், ஹாஃப் கோட், ஃபுல் கோட். அதில் வந்து ஸ்ட்ரைட்டாக நெட் போட்டிருப்பாங்க. இது ஒரு கோட், இது ஒரு கோட். இந்த சைடில் 7 பிளேயர், இந்த சைடில் 7 பிளேயர் போட்டு விளையாடுவாங்க. இப்போ நம்ம வாலிபால் சொல்லி கொடுக்குறதுல பேசிக் சொல்லி தருவோம். ஃபர்ஸ்ட்டு என்ன தெரியுமா பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட்டு நான் கிளாப் தட்டுவேன். அது நான் பண்ணுற வார்ம் அப்ஸ்லாம் நீங்கள் பண்ண போறீங்க. இப்போ நான் பண்ணுற வார்ம் அப்ஸ் தான் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இப்படி குஞ்சிக்கிறேன். தெரியுதா தெரியுதா? உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கப்பா. அப்புறமா எப்படி சாமி அண்ட் ஜஸ்ட் லைக் அண்ட் கையை நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி இந்த மாதிரி இருக்கவங்க அது அப்படியே மூவ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வந்து அப்புறமா இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ண போறீங்க. ஸ்ட்ரெச்சிங்னா ஒன்றும் இல்லை, ஃபிட்டாக நல்லா நான் பண்ணுறேன். ஈஸியாக பண்ணிக்கிற மாதிரி நான் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கையை எப்படி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம கட்டவரை எப்படி வச்சுட்டு மாஸ்க் பண்ணும்போது சின்ன நாங்கள் பிடிச்சி மேலே தூக்கணும். அப்படிங்களா? நெக்ஸ்ட்டு நான் சொல்லுவேன். இந்த கைக்கு அந்த சைடு ஆப்போசிட். இப்போ வந்து இப்போ லெஃப்ட் கை லெஃப்டில் பாம்பு அடிக்கணும். இதை வந்து இந்த பாகம் அடிக்கணும். அப்போ பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குனிங்க, கால் நல்லா விரிச்சிடுங்க. குனிங்க குனிச்சி இப்போ லெஃப்ட் கையை ரைட் லெக்கில் பார்த்தீங்கன்னா பண்ணுவார். நீ போயிட்டு அங்கே போய் நான் பண்ணுறது வீடியோ வந்து என்ன பண்ணுறாங்க சரிண்ணா? அப்புறம் கையட நூறு நீ இல்லை நீ அப்புறமா ஒரு ஃபஸ்ட்டு இப்போ வந்து பேசிக்காக இப்போ இந்த மாதிரி லைட்டாக கால் வச்சுக்கணும். அப்புறமா இப்படி வச்சுக்கணும். பார்த்தீங்களா? அப்புறமா அப்படியே கொஞ்சம் கையை முன்னாடி வச்சுட்டு காலை வச்சுட்டு முட்டி கீழே வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் மேலே பண்ணிட்டு இப்படி அப்புறமா இப்படி அப்புறமா காலை ஜாயின் பண்ணிட்டு ஒரு 5 புஷ்அப்ஸ் எடுக்கணும். டபுள் ஏஞ்சுக்கோ. ஏஞ்சு 5 புஷ்அப்ஸ் எடுக்கணும். நெக்ஸ்ட் அந்த மாதிரி காலை மேலே வைக்கணும். வந்து காட்டுற காலை எப்படி இருக்கும்? இந்த காலை எப்படி வச்சுக்கணும் காட்டு. அதே மாதிரி இன்னொரு கால். திஸ் இஸ் இதுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது கொஞ்சம் காலை எவ்வளோ தூரம் இது பண்ண முடியுதோ அந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். அப்புறமா இப்படி பெண்ட் பண்ணி இப்படி டோட் வச்சுக்கணும். இனிமேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லுவாங்க இந்த மாதிரி வாலிபால் நடக்கணும். இது இப்போ நம்ம ரியல் வாலிபால் விளையாட போகிறதில்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் கற்றுக்கணும். ஃபிங்கர் கற்றுக்கிறதுக்கு ஒரு டிப் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம ஜம்ப் பண்ணுவோம். அப்புறமா இப்படி பண்ணிடுவோம். அப்புறமா ஜம்ப் பண்ணி இப்படி பண்ணிடுவோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது ஸ்ட்ரோக் பண்ணணும். ஸ்ட்ரோக் வந்து ஒன்றும் இல்லை, வச்சுட்டு கீழே டப்புன்னு அடிக்கணும். அவ்வளோதான். பால் போட்டு டப்புன்னு அடிக்கணும். அப்புறமா இப்போ வந்து உங்களுக்கு சர்வீஸ் இருக்காங்க. ஹைட்டாக தூக்கி போட்டுட்டு மேலே தூக்கி அடிக்கணும். அவ்வளோதான். அது இப்போ ஜம்ப் பண்ணி அடிக்கணும். அது ஒரு டைப் தான். தூக்கி போட்டு ஜம்ப் பண்ணி பட்டுன்னு அடிக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து அண்டர்ஆர்ம் பண்ண போகிறோம். அண்டர்ஆர்முக்கு கை எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்க. இந்த மாதிரி வச்சுருக்காங்க. தம் ஃபிங்கர் மேலே இருக்கிற மாதிரி இந்த ஃபிங்கர் இப்படி பிடிச்சிட்டேன். இந்த மாதிரி இந்த பையை இங்கே இருக்கக்கூடாது. இது எடுத்து சும்மா வச்சுக்கணும். சும்மா இந்த மாதிரி இங்கே தான் அடிக்கணும். இதை பின்னாடி கொஞ்சம் பின்னாடி போங்க. இங்கே தான் படிக்கணும். இங்கே அதெல்லாம் இங்கே அங்கே இப்படி வந்த உடனே வாலிபால் விளையாடும் போது ஒரு மிஸ்டேக் பண்ணுங்க. என்னன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருந்து இப்படி அடிக்கிறீங்க. பார்த்தா ஆனால் அப்படி பண்ண முடியாது. சில பேர் எது கரெக்ட்னா இந்த மாதிரி பெண்ட் பண்ணி இப்படி அடிக்கணும்.
இப்போ பால் வந்து நல்லா கொஞ்சம் கிட்ட வந்துச்சுன்னா காலை மடக்கி அடிக்கிறாங்க. பால் வந்து கிட்ட ரொம்ப கீழே வந்துச்சுன்னா அப்படியே ஜம்ப் பண்ணி அடிக்கலாம், அப்படியே கீழே ஜம்ப் பண்ணி அடிக்கலாம். காலை பெண்ட் அதெல்லாம் காலை இப்படி பெண்ட் பண்ணி அடிக்கலாம். அப்புறமா இன்னொரு டிப் என்னன்னா, நீங்க வந்து ஷூ இல்லைன்னா செப்பல் போட்டு போறீங்க. ஷூ வந்து கோட்டில் போட்டு போறீங்க, செப்பலை வெளியே எழுதி வச்சுக்கணும். இப்போ அதனால ரோலிங் சொல்லி தருவாங்க. அம்மன்டா ரோலிங் சொல்லி ராகுல் நவரு அண்ணா ரோலிங் பண்ணலாம். இப்போ வந்து ரோலிங் சொல்லி தருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரோலிங் பண்ணுவேன், அது உங்களுக்கு புரியுதா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி முட்டி போட்டுக்கணும், இந்த மாதிரி கீழே தெரியுதா? ராகுல் தள்ளு. தெரியுதா? அப்புறமா இப்படி கீழே கை வச்சுக்கணும். கை வச்சு மண் போயிட்டு பாத்துக்கணும். அப்படியே முடிஞ்ச அளவுக்கு பெண்ட் பண்ணிடணும். புரிஞ்சுச்சாங்க? முடிஞ்ச அளவுக்கு பெண்ட் பண்ணிட்டு அப்படியே ஃபிளிப் பண்ணிடுவேன். அப்படியே லெக்கை தலை மாதிரி பிளாக் வந்து எப்படின்னா இந்த மாதிரி இந்த பொசிஷன் வச்சுக்கணும். அப்புறமா இந்த இது வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக மேலே காலை தூக்கிட்டு அவ்வளோ